சமீர் நிறுத்து, சமீர் நிறுத்து. என்னாச்சு? நிறுத்து. ஏங்க என்னாச்சுங்க? என்னாச்சுங்க? என்ன இருங்க, ஒரு நிமிஷம் தண்ணி எடுத்து வந்துடுறேன். என்னங்க இதை குடிங்க. இப்ப பரவாயில்லைங்களா? இனி இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. சுசீலா, சுசீலா நிறுத்துங்க. சுசீலா நில்லுங்க. சமீர் நிறுத்து. சுசீலா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுக்கு தானே போறீங்க? வாங்க கார்ல பேசிட்டே போலாம். பரவாயில்ல, நாங்க 2 பேரும் போய்க்கிறோம். உங்க கூட கொஞ்சம் பேசணும். வந்தீங்கன்னா பேசிட்டே போலாம். சரி வாங்க. தேங்க்ஸ். எதுக்கு? ஒருத்தரை எவ்வளோ தூரம் காதலிக்கணும்னு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா எப்போ அவன் சுகத்துக்காக என் காலை பிடிச்சிங்களோ அப்பவே உங்க மேல மரியாதை வந்துடுச்சு. நான் விரும்புறவனை விட என்னைய யார் விரும்புறாங்களோ அவருக்கு வாழ்நாள் பூரா துணையா இருக்க ஆசைப்படுறேன். இவர் பேரு ரஃபீக். நான் கட்டிக்க போறவரு. ஹாய். ஹலோ. துபாயிலேருந்து வந்திருக்காரு. என்னை பற்றி தெரிஞ்சும் கூட எனக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்காரு. எனக்கு இன்னும் ஒரு விஷயம் புரியல. எனக்கு சொந்தமான பொருளை இன்னொருத்தர் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவனை எப்படி என் கூட? பிரியுன்றதை அவங்க நமக்கு என்ன பண்ணாங்கன்னு கணக்கு பார்க்கக்கூடாது. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். சலீம் சந்தோஷத்துக்குள்ள தான் என் சந்தோஷத்தை தேடிக்கிட்டேன். மனசில் இருக்கிறத சொல்ல முடியாமல் பயப்படுறீங்க. அவன் மேலே உள்ள போதையிலேருந்து வெளியே வந்துருங்க. நிஜம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். யாரு? ஏய், தண்ணி கொண்டா சீக்கிரம். இப்ப சொல்லு, நான் யாருன்னு தெரியலையா? நீங்க? ஆ நான் தான் ரசியா புருஷன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இங்க பாருமா, உன் பாஷையில சொன்னா பச்சையா இருக்கும், என் பாஷையில சொன்னா உண்மையா இருக்கும். கட்டின புருஷனை எட்டி உதைச்சிட்டு வச்சுக்கிறேன்னு சொன்ன கூட ஓடி வந்துட்ட. அது வரைக்கும் பரவாயில்ல. வச்சுக்கிட்டவன் வேற ஒருத்தி கூட ஓடி போயிட்டான். இப்ப என் மச்சான வச்சிருக்க. என்ன நேர்மையான பத்தினி நீ. இங்க பாரு, மாச செலவுக்கு நான் பணம் கொடுத்துட்றேன். மாட்டுத்தோல் விற்கிறவனையும் கறி விற்கிறவனையும் உனக்கு எதுக்குடி? என் கூட வந்து சந்தோஷமா இரு. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. இல்ல 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 இல்ல, சரியாதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இருக்க சூழ்நிலையில என் காதலை பத்தி சொன்னா உங்களுக்கு புரியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. காதலாவது கத்திரிக்காவது. காமவெறி பிடிச்ச உனக்கு காதல் எதுக்குடி? காதலாமா? டேய் சும்மா வாடி. இது வரைக்கும் ரஜியா புருஷன் மரியாதை கொடுத்தேன். தயவு செஞ்சு போயிருங்க, புரியுதா? கெட்டு போனவடி நீ. உன்னை கெடுக்குது எனக்கு ஒண்ணு கஷ்டம் இல்லடி. இங்க பாரு, நாளை இதே டயத்துக்கு வருவேன். எனக்கு தேவையானது நீ கொடு, உனக்கு தேவையானது நான் தரேன். காதல் காதலாமா?
காதல். ஏன் இப்படி இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்களை தான் கேட்குறேன். அவன் ரொம்ப அசிங்கமா பேசிட்டான். யார் அவன்? கெட்டு போயிட்டியே, இதுக்கு மேல என்ன கெட்டு போக இருக்குன்னு சொன்னான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. யாருன்னு சொல்லு. ரஜியா புருஷன், உன் மாமா. பையன் யாரு? சமீர், சலீமோட நண்பன். அவன் எங்க? இல்ல, விட்டுட்டு போயிட்டான். நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன், அந்த வெட்டி பேல நம்பி உன் தங்கமான வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு நாசமாக்கிக்க போறேன்னு. இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. உன் புருஷன் அவனை ஏத்துக்கிறேன்னு சொல்றான். சலீம் என்னை கண்டிப்பா தேடி வருவான். அப்ப இவன் இங்க எதுக்கு? எனக்கு துணையா கூட இருக்கான். நானா உயிர். என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு அவன் மேல பைத்தியம், இவனுக்கு உன் மேல பைத்தியம். 3 பைத்தியக்காரங்க நடுவுல நான் ஒரு பைத்தியம். சீக்கிரம் ஒரு நாள் ரோட்டுக்கு வந்துருவ. ஓன்னு அழுதாலும் உன்னை காப்பாற்ற ஒருத்தரும் வர மாட்டாங்க. இந்த பேச்செல்லாம் கேட்கும்போது என்னால் தாங்க முடியலைங்க. ஒருத்தவங்களோட பேச்சும் இதயத்துல முள்ளு மாதிரி குத்துது. எல்லா வழியும் தாங்கிக்கிட்டு நான் ஏன் இப்படி மௌனமா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் சலீம். மனசுல ஏற்பட்ட காயமும் தீராத கவலையை அனுபவிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சலீம் தெரியுறார். அவர் என் மேல வச்சிருக்க பாசம் தெரியுது.